ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க தெரியும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவளத்தில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முட்டுக்காடு கிட்ட எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். கோவளம் பீச், அதாவது ஃபிஷ் மார்க்கெட் அங்கே இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னு பாருங்க. இதுதான் முட்டுக்காடு பீச்சு. இங்கே முட்டுக்காட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு சவாரி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து கோவளம் பீச்சுக்கு போயிட்டு அந்த கோவளம் பீச் அந்த ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த முட்டுக்காட்டில் போட்டு சவாரி போகிறாங்க. பீச் எப்படி இருக்குது பாருங்கள். இது காலையில் வந்திருக்கோம். நம்ம சூரிய ஒளி நம்ம பள்ளி பட்டு அந்த பீச்சோட தண்ணி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இதான் முட்டுக்காடு. நம்ம இதுவாட்ட இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு சவாரி இது எல்லாமே இருக்குது. முட்டுக்காடு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. அது நல்லா போட்டு சவாரிலாம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், பீச்சை பாருங்கள். காலையில் சூரிய ஒளி பட்டு எப்படி இருக்கு பாருங்க. அது ஈசிஆர் ரூட் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நிற்கிற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு. இங்கே உங்களுக்கு போட்டிங் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்லாம் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போட்டிங்கில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே பீச்சு பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். பீச்சு ஜூம் பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் அந்த சூரிய ஒளி அப்படியே அந்த தண்ணியில் ஜொலிக்குது. அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. வானம் அப்படியே ப்ளூ கலரு. காலையில் சூப்பராக பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோவளம் போயிட்டுருக்கோம். கோவளம் போயிட்டு அங்கே அந்த ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஈசிஆர் ரோட் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். வண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க எல்லாம். சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவளத்துள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இதான் பாருங்கள், இது கோவளம். உள்ளேருந்து என்ட்ரி ஆகி அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள். கரெக்டாக நம்ம அண்ணா நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 கிலோமீட்டர் வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இது உள்ளே போயிட்டு நேராக நம்ம கோவளம் போக போகிறோம். பஸ்ஸுலேயே இருக்குது. உங்களுக்கு திருவான்மையூர் வந்து பஸ்ஸு வரலாம். நீங்கள் திருவான்மையூர் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவளம் உள்ள வந்துட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் பஸ் ஸ்டாப்பு. பஸ் நிற்கிது பாருங்கள். பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே தான் இறங்கணும். நீங்கள் எவ்வளோ பஸ் நிற்கிது பாருங்க. எவ்வளோ பஸ் நிற்கிது பாருங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் திரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் திரும்பி நேராக உள்ளே போனோம். அப்படியே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோம். உள்ளே போய் ரைட்டு கட் ஆகும். ரைட்டு கட் ஆகி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவளம் பீச்சு. நீங்கள் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அந்த மீன் வாங்குகிற போட்டில்
ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குறதுக்கு லெஃப்ட்டு திரும்பி உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் காட்டுறேன் எப்படி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவளத்தில் இருக்கிற இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்தை செம்ம கூட்டம். இங்கே பாருங்கள், போட்லேயே பிடிச்சிட்டு வராங்க மீனுங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. எல்லா கூட்டம், அவ்வளோ கூட்டம் நிற்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது வலையில் எப்படி இருந்து எடுக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வலையிலேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுற பாருங்கள். கூட்டத்தை பாருங்கள், செம்ம கூட்டம். காலையில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். போட்டில் அப்படியே வந்து பிடிக்கிறாங்க, அப்படியே இங்கே வலையிலேருந்து எடுக்கும்போது அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வலையிலேருந்து மீன் எடுக்கிறாங்க பாருங்கள். நண்டு நான் கொஞ்சம் இங்கே பாருங்கள், நண்டு பாருங்கள். எவ்வளோ நண்டு அது? யூடியூப் தான். நண்டு பாருங்க, போட்டு தள்ளிட்டு போகிறாங்க. எப்படி இறங்குறாங்க பாருங்க போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மீன் மார்க்கெட்டு. இன்னும் நீங்கள் காலையில் வந்துருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் பீச்சு. கூட்டத்தை பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க. போட்டு வருது பாருங்க. சங்கரா மீன், சங்கரா ஃப்ரெஷ் மீன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து எடுக்கிறாங்க பாருங்க. இந்த வியாபாரத்தை பார்த்தா ஜிபே நம்பர் 8220 எவ்வளோ காலையிலேருந்து எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன் நீங்கள் தான் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ கணக்கெலாம் இல்லை, அப்படியே கையில் அள்ளி போட்டுருவாங்க. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். செம்மையாக எல்லாம் ஃப்ரெஷ் மீன் எல்லா இதில். இங்கே பாருங்கள், வலையிலேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். நண்டு இப்போ காலையில் வந்து போட்டோண்ணா. இதெல்லாம் திரும்பி போவீங்களா? திரும்பி போவீங்களா மறுபடியும் இன்றைக்கி? இங்கே பாருங்கள், நண்டு வலை, நண்டு எடுக்கிறாங்க பாருங்கள் நிறைய. ஆமாம். ஆ ஓடுது. இங்கே மீன் ஆஞ்சி தராங்க. நண்டுங்க தான் நிறைய கிடைக்குது காலையில். நண்டு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீனுங்க. கூட்டம் பாருங்கள், அவ்வளோ கூட்டம். அதில் போட்டு வந்துகிட்டே இருக்கு பாருங்கள்.
சரியான அலை. இங்கே பாருங்க மீன் பாருங்க, வலையிலேருந்து எடுத்து போட்டாங்க பாருங்க. நண்டு மீன் இங்கே பாருங்க, வலையிலேருந்து எடுக்கிறாங்க. பாருங்க பாம்பு மீன் உயிரோட இருக்கு, உயிரோட இருக்கு. இது என்ன மீன்? இது மீனா பாம்பு? இது வெளாங்க இது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளாங்க எவ்வளோ பெருசு பாருங்க, உயிரோட இருக்கு. வலையில இருந்து எடுக்கிறாங்க பாருங்க. போட்டுடுறாங்க, மறுபடியும் கடல்லையே போட்டுடுறாங்க வெளாங்க. மீன் ஃபுல்லாக டீ காப்பில் வந்து இந்த போட்டில், அந்த போட்டில் ஒன்றும் தர மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனீங்கன்னா கடை இது போட்டு பாருங்கள், நிறைய இருக்குது, நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீனுங்க தான் இங்கே. எல்லா போட்லேருந்து வர மீன் பாருங்கள், கூட்டம் பயங்கர கூட்டம். நண்டு பாருங்கள். இது என்ன மீன்? இது கடமா. இங்கே பாருங்க, கடமா பாருங்க எவ்வளோ பெருசு. நண்டு உயிரோடு இருக்கு. சங்கரா மீன் வலையிலேருந்து எடுக்கிறாங்க. செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லைவாக. வலையில் இருந்து மீன் எடுக்கிறாங்க. என்ன மீன்னா? மத்தி ஆகுது. பாறை, பாறை மீன் பாருங்க. வலையிலேருந்து பாறை மீன் எடுக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க போட்டு எப்படி ஏற்றுறாங்க பாருங்க. அலை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு வரும்போது இங்கே பாருங்க வலையிலேருந்து எடுக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க மேலே ஏற்றுறதுக்கு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அலை வரும்போது, அலை வந்து போகும்போது நல்ல பெரிய அலை வரும், மொத்தம் தண்ணி நல்லா வரும்போது மேலே ஏற்றுவாங்க பாருங்க. பாருங்க அலை அலை செம்மையாக கூட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான கூட்டம்.
சரியான கூட்டம். மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, பாறை எடுக்கிறாங்க பாருங்க காலையிலேருந்து. நிறைய இருக்கு ஃபுல்லாக. போட்டு வலிக்கிறாங்க பாருங்க எப்படி. எப்படி இழுக்கிறாங்க பாருங்க. போட்டு இப்படி தான் டிராக்டரில் கட்டி இழுப்பாங்க. டிராக்டரில் கட்டி உள்ள பீச்சில் தள்ளி விடுவாங்க. இங்கே பாருங்க கூட்டம் எப்படி வரப்போகுது பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக வருது இல்லையா மீன் போட்டில். கூட்டம் எப்படி வருது பாருங்க வாங்கிறதுக்கு. பாம்பு பாருங்க, கடல் பாம்பு. இப்போதான் வந்து போட்டு வலையிலேருந்து எடுக்கிறாங்க பாருங்க. சங்கரா தான் ஃப்ரெஷ் நிறைய கிடைக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே ஃபுல்லாக மீன் மார்க்கெட் போடுவாங்களாம். காலையில் இன்னொரு சைடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் அப்படியே போட்லேருந்து வந்து காலையில் அப்படியே சேல் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. கிறுக்க பாருங்க. கூட்டத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ் இல்லையா மீன் வந்த உடனே போட்லேருந்து வந்த உடனே என்ன கூட்டம் பாருங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது மீன். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கோவலத்துக்கு வந்தீங்கன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் பாருங்கள். ஃபுல்லாக போட்டு தான் ஃபுல்லாக போட்டிலேருந்து மீன் எடுக்கிறது தான் பாருங்க. இதை பாருங்க, ஆக்டோபஸ், நண்டு.